கண்டுபிடிக்கப்படும் போது அவன் 4 மடங்கு திருடிய பொருட்களுக்கு ஈடாக கொடுக்க வேண்டும் என்றோ, பிறனை வேண்டுமென்றே கொலை செய்தவன் உடனே கொலை செய்யப்பட வேண்டும் என்றோ சட்டங்கள் இருந்தால் மனிதர்கள் தவறு செய்ய நிச்சயம் யோசிப்பார்கள். ஆம், மனிதனின் ஒழுக்க நிலைக்கு சட்டங்கள் தேவைதான். ஆனால் சட்டங்களை கடைபிடிக்க தனிமனித ஒழுக்கம், கடவுள் மீது பயம் தேவை. இன்று சில சட்டங்கள் குறித்து தியானிப்போம் நேயர்களே. அருமையான வேதாராய்ச்சி நண்பர்களே, இன்று நாம் யாத்ராகமம் 21 மற்றும் 22 அதிகாரங்களை கற்றுக்கொள்வோம். யாத்ராகமம் 21 அதிகாரத்திலே எஜமான் மற்றும் வேலைக்காரன் இடையேயான உறவு குறித்த சட்டங்கள், தனிநபர் காயங்கள் அல்லது பாதிப்புகள் குறித்த சமூக சட்டங்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தபடினாலே நியாயப்பிரமாணத்தின் இந்த பகுதி அந்த காலகட்டத்திலே அவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருந்தது. யாத்ராகமம் 21 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். மேலும் நீ அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய பிரமாணங்களாவன: எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். இஸ்ரவேலர்கள் தங்களுக்குள் இருக்கும் ஒரு சகோதரனை, அதாவது ஒரு இஸ்ரவேலனை ஒருபொழுதும் நிரந்தரமான ஒரு அடிமையாக வைத்திருக்க முடியாது என்பதை இந்த 2 வசனங்களும் மிக தெளிவாக சொல்கின்றன. தொடர்ந்து பாருங்கள். யாத்ராகமம் 21 3 முதல் 6 வரை. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன். விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண் ஜாதி அவனோடைய கூட போக கடவள். அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். அந்த வேலைக்காரன், என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன். பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்திலே சேவித்து கொண்டிருக்க கடவன். இந்த அற்புதமான சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒருவன் அடிமையாக இருந்தால் 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் விடுதலையாகி போகலாம். அவன் அடிமையாவதற்கு முன்பே திருமணமானவனாக இருந்திருந்தால் அவன் போகும்போது தன் மனைவியையும் தன்னோடு கூட்டி செல்லலாம். ஆனால் அவன் அடிமையாக இருந்த காலத்தில் திருமணம் செய்திருந்தால், அதாவது தன் எஜமானுடைய வீட்டில் ஏற்கனவே அடிமையாக இருந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தால் 7 ஆண்டுகளின் முடிவில் அவன் விடுதலையாகி போகலாம். ஆனால் அவனுடைய மனைவி எஜமானையே சேருவாள். அவன் சுதந்திர மனிதனாவான். ஆனால் அவனுடைய மனைவிக்கு அந்த விடுதலை கிடைக்காது. இருந்தாலும் அவன் தன் மனைவியையும் தன் எஜமானையும் நேசித்தால் தன் சொந்த விருப்பத்தின் பேரிலே அங்கேயே தங்கிவிட முடிவு செய்யலாம். அப்படி அவன் அங்கேயே தங்க முடிவு செய்தால் அவனுடைய எஜமான் அவனுடைய காது மடலை ஒரு குத்தூசியால் தொலைக்க வேண்டும். அவன் தன் எஜமானுக்கு என்றென்றைக்கும் ஊழியம் செய்வான் என்பதற்கு அதுவே அடையாளமாய் இருந்தது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மிக அழகான ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய மனித உருவத்தை தம்மீது ஏற்றுக்கொண்டார். நாமோ பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தோம். இயேசு நினைத்திருந்தால் எவ்வித கட்டாயமும் இல்லாமல் சுதந்திரமாக திரும்பி போயிருக்க முடியும். மரணம் என்ற வாசலை கடக்காமலேயே அவர் பரலோகத்திற்கும் திருத்துவத்தில் தமக்குரிய மகிமையான இடத்திற்கும் திரும்பி இருக்க முடியும். அவர் சிலுவையிலே மரித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அவர் நம்மேல் கொண்ட அன்பினாலே இந்த பூமிக்கு தாழ்மையுடன் இறங்கி வந்து நம்முடைய மனித தன்மையை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்றுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 2:8 எழுதியிருக்கிறார். மேலும் சங்கீதம் 40 அதிகாரம் 6 முதல் 8 வரை கவனியுங்கள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இந்த வேத பகுதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. ஏனென்றால் எபிரேயர் 10 அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களும் இதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபொழுது இந்த வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறின. கவனியங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனம் முதல்.
ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். கவனித்தீர்களா? தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தார். அதை அவர் நித்திய காலமாக கொண்டிருப்பார். மேலும் கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக பண்ணப்பட்டார். நம்மை விட்டு அவர் மட்டும் தனியாக சுதந்திரமாக போக விரும்பவில்லை. மரணம் அடையாமலேயே அவரால் இந்த பூமியை விட்டு சென்றிருக்க முடியும். ஆனால் அவரோ, நான் என் மனவாட்டியை நேசிக்கிறேன், நான் பாவிகளை நேசிக்கிறேன் என்று கூறினார். எனவே நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கும்படி அவர் மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவரானார். 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட உடனேயே இந்த இடத்திலே வைக்கப்பட்டிருக்கும் இந்த சட்டம் கிறிஸ்துவை எவ்வளவு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது இல்லையா? சரி, தொடர்ந்து யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு மனிதனை சாகும்படி அடித்தவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். இந்த உலகத்தில் மரண தண்டனைக்கு இந்த வசனமே அடிப்படையாக அமைந்திருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளை ஒரு அரசாங்கத்திற்கு மரண தண்டனை விதிக்கும் உரிமை இல்லை என்பதை குறிக்கிறது என்று சிலர் நம்புகிறார்கள். ஆனால் எந்த ஒரு கொலைகாரனுக்கும் மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறார். யாத்திராகமம் 21:13 பாருங்கள். ஒருவன் பதிவிருந்து கொள்ளாமல் தேவ செயலாய் தன் கைக்கு நேரிட்டவனை கொண்டால் அவன் ஓடி போய் சேர வேண்டிய ஸ்தலத்தை உனக்கு நியமிப்பேன். பாலஸ்தீன தேசம் முழுவதும் 6 அடைக்கல பட்டணங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன. கொலை குற்றம் சாட்டப்பட்ட ஒருவன் தன் மீதான வழக்கு விசாரித்து தீர்க்கப்படும் வரை தனக்கு பாதுகாப்பு தேடிக்கொள்ளும் வகையிலே இவை மக்கள் எளிதிலே சென்றடையக்கூடிய தகுந்த இடங்களிலே அமைக்கப்பட்டிருந்தன. இந்த அடைக்கல பட்டணங்களை பற்றி நாம் பின்னர் விரிவாக பார்க்க போகிறோம். சரி, யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒருவன் பிறனுக்கு விரோதமாக சதிமோசம் செய்து அவனை துணிகரமாய் கொண்டு போட்டால் அவனை என் பலிபீடத்திலிருந்து பிடித்து கொண்டு போய் கொலை செய்ய வேண்டும். ஒரு மனிதன் திட்டமிட்டு ஒருவரை கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனிதன் திட்டமிடாமல் தன்னை தற்காத்து கொள்ள முயலும் பொழுது தற்செயலாக ஒருவனை கொண்டு விட்டால் அவன் மரண தண்டனைக்குரியவன் அல்ல. யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். இது தேவன் குடும்பத்திற்கு கொடுத்த ஒரு பாதுகாவலின் திட்டம். வசனம் 16 பாருங்கள். ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் இவன் அவன் வசத்தில் இருக்க கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தேவன் அடிமைத்தனத்தை ஒருபொழுதும் அங்கீகரிக்கவில்லை. சொல்லப்போனால் அவர் அதை வன்மையாக கண்டித்தார். அந்த நாட்களிலே அது உலகமெங்கும் பரவி இருந்த ஒரு பெரிய ஒழுங்குமுறையாக இருந்தது. ஆனால் தேவன் அதை தமது சட்டங்களின் மூலம் கையாண்டு கட்டுப்படுத்தினார். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை பாருங்கள். தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். மனிதர் சண்டை பண்ணி ஒருவன் மற்றொருவனை கல்லால் எறிந்ததினாலாவது கையால் அடித்ததினாலாவது அவன் சாவாமல் கட்டில் கிடையாய் கிடந்து திரும்ப எழுந்திருந்து வெளியிலே தன் ஊன்றுகோலை பிடித்து கொண்டு நடமாடினால் அடித்தவன் ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். ஆனாலும் அவனுக்கு வேலை மெனக்கட்ட நஷ்டத்தை கொடுத்து அவனை நன்றாய் குணமாக்குவிக்க கடவன். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், ஒருடைய காயத்திற்கு காரணமான நபர் பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட்ட கால இழப்பிற்கும், அதாவது வேலைக்கு செல்ல முடியாத நாட்களுக்கான ஊதியம் மற்றும் மருத்துவ செலவுகளுக்கும் சேர்த்து இழப்பீடு வழங்க வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சட்டங்களும் இந்த அதிகாரத்தின் மீதமுள்ள பகுதியிலே கொடுக்கப்பட்டுள்ள பிற சட்டங்களும் தான் நம்முடைய நாட்டின் சட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்குகின்றன. ஒரு நாகரிகம் அடைந்த தேசம் கட்டமைக்கப்படுவதற்கு தேவையான சட்டம் மற்றும் ஒழுங்கின் அடிப்படை தளமாகவே இவை அமைகின்றன. 24 மற்றும் 25ஆம் வசனங்கள் இவை அனைத்தையும் சுருக்கமாக கூறுகின்றன.
பாருங்கள், யாத்ராமம் 21, 24, 25 வசனங்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமென்றால் இந்த 2 வசனங்களும் பதிலுக்கு பதில் செய்யும் சட்டத்தை கூறுகின்றன. மனித உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு வேண்டுமென்றாலும், சமுதாயத்திலே சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டுமென்றாலும் சட்டம் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ரட்சிப்பிற்காக நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதை சார்ந்து வாழ வேண்டியதில்லை என்பதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும்படியாக நமக்கு தமது கிருபையை வாரி வழங்க ஆயத்தமாயிருக்கிற ஒருவர் உண்டு. அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரி, தொடர்ந்து யாத்ராமம் 22ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே உடைமை உரிமைகள் குறித்த சட்டங்கள், மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்கள் குறித்த சட்டங்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்று சிலர் எது சரி எது தவறு என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். நன்மை தீமை என்பது சூழ்நிலையை பொறுத்தது என்று சிலர் கூறுகிறார்கள். தன்னை ஒரு நாத்திகர் என்று கூறிக்கொண்ட ஒரு கல்லூரி பேராசிரியர் இதை குறித்து ஒருமுறை விவாதித்து கொண்டிருந்தார். நன்மையும் தீமையும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை என்றும், அவர் சரி என்று நினைப்பதும் மற்றொருவர் சரி என்று நினைப்பதும் முற்றிலும் மாறுபட்ட துருவங்களாக இருக்க முடியும் என்றும் அவர் வாதாடினார். அதன் பின் அவர் அங்கே பேசிக்கொண்டிருந்த ஒரு இடத்திலே, உங்களுடைய இந்த உறுதியான முடிவுகளுக்கு நீங்கள் எதை அடிப்படையாக கொள்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், கடவுளுடைய வார்த்தையை, அதாவது வேதாகமத்தையே நான் அடிப்படையாக கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். மேலும் அவர், என் சுவாபமும் உங்களை போன்றதுதான். சில இடங்களிலே நானும் சமரசம் செய்து கொள்ள விரும்புகிறேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொள்ளவே என் மனமும் விரும்புகிறது. ஆனால் நான் பின்பற்றுவதற்கு கடவுள் எனக்கு ஒரு தரநிலையை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார். இதிலே சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கடவுளின் அந்த தரநிலைதான் ஓரளவாவது சட்டமும் நீதியும் உள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கிறது. 21 முதல் 24 வரையிலான அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டுள்ள சட்டங்கள் அன்றாட வாழ்க்கையின் மிக சாதாரணமான நடைமுறை விஷயங்களை குறிக்கிறதாய் இருக்கின்றன. சில வழிகளிலே இதை படிப்பது ஒரு சட்ட புத்தகத்தை படிப்பது போல சலிப்பை ஏற்படுத்தலாம். இருந்தாலும் நம்முடைய பெரும்பாலான சட்டங்கள் இந்த விதிகளின் அடிப்படையிலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. கொலை செய்யாதிருப்பாயாக என்று தேவனுடைய வார்த்தை கூறுவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அது என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாக்கிறது. அதே போல களவு செய்யாதிருப்பாயாக என்று வேதாகமம் கூறுவதும் எனக்கு மகிழ்ச்சியே. ஏனென்றால் எனக்கு இருக்கும் அந்த சிறிய உடைமையையும் அது பாதுகாக்கிறது. ஒரு சமூகத்திலே ஒழுங்குமுறை இருக்க வேண்டுமென்றால் இவைகளும் பிற சட்டங்களும் மிக அடிப்படையானவை ஆகும். சரி, யாத்ராமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொண்டால் அல்லது அதை விற்றால், அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். கவனித்தீர்களா? ஒரு மாட்டுக்கு 5 மாடுகளையும் ஒரு ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் ஏன் நஷ்டேடாக திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியாது. இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே சகேயு இந்த விதியைத்தான் குறிப்பிட்டு பேசுகிறார். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 திருப்பி கொடுக்கிறேன் என்றான். அவன் ஏன் 4 மடங்காக என்று கூறினான்? அவன் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை அறிந்திருந்தான். அதைத்தான் அவன் சுட்டி காட்டுகிறான். இன்று நம்முடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், நீங்கள் அடுத்தவனுடைய சொத்தை சேதப்படுத்தினால் அதற்குரிய நஷ்ட ஈட்டை நீங்கள் கொடுக்க வேண்டும். நம்முடைய சமூகம் எதிர்பார்ப்பதெல்லாம், அடுத்தவர் சொத்துக்கு நீங்கள் சேதம் விளைவித்தால் அந்த பொருளுக்கு பதிலாக புதிய பொருளை தர வேண்டும் அல்லது அதன் மதிப்பிற்குரிய பணத்தை செலுத்த வேண்டும் என்பது மட்டும்தான். ஆனால் மனித சுபாவம் இருக்கும் லட்சணத்திற்கு 4 மடங்கு நஷ்ட ஈடு தர வேண்டும் என்கிற தேவனுடைய சட்டம் மிகச் சிறந்தது. நாம் சேதப்படுத்தும் எந்த ஒரு பொருளுக்கும் 4 மடங்கு திரும்பி கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் நாம் இன்னும் மிக எச்சரிக்கையாக இருப்போம் இல்லையா? மனித சுபாவம் எப்பொழுதும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. தேவனும் எப்பொழுதும் மாறாதவராகவே இருக்கிறார். மனிதனுக்கு எது மிகச் சிறந்ததோ அந்த அடிப்படையிலே தான் தேவன் அவனை கையாளுகிறார் என்று சொல்லலாம். சரி, யாத்ராமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திருடன் கன்னமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமராது. இந்த சட்டம் தற்பாதுகாப்புக்கான உரிமையை உங்களுக்கு கொடுக்கிறது. சில காலத்திற்கு முன்பு ஒரு திருடன்
ஒருவருடைய வீட்டிற்குள்ளே அத்துமீறி நுழைந்தான். வீட்டு உரிமையாளர் அவனை துப்பாக்கியால் சுட்டார். இதற்காக அந்த திருடன் வீட்டு உரிமையாளர் தனக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நஷ்டஈடு தர வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்தான். இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு சென்றது. ஏதோ ஒரு முட்டாள்தனமான நீதிபதியின் தீர்ப்பின்படி வீட்டு உரிமையாளருக்கு அவனை சுடுவதற்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையிலே அந்த திருடன் வழக்கிலே வெற்றியும் பெற்றான். அந்த நஷ்ட ஈட்டு தொகையை செலுத்துவதற்காக வீட்டு உரிமையாளர் தனது சொத்தையே விற்க வேண்டியதாயிற்று. ஆனால் அந்த திருடனுக்கு எதிராக எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கப்படவில்லை. நம்முடைய நாட்களிலே பல சூழ்நிலைகளில் நிரபராதிகளின் உரிமைகளை பலிக்கடா ஆக்கிவிட்டு குற்றவாளிகளின் உரிமைகளை பாதுகாப்பதற்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய சட்டம் ஒரு மனிதனின் உடைமையையும் அவனுடைய இல்லத்தையும் பாதுகாக்கிறது. இந்த விதியின்படி ஒரு மனிதன் தன் சொத்தையும் தன் குடும்பத்தையும் தன் நேசிப்பவர்களையும் பாதுகாப்பது முற்றிலும் நியாயமானதாகவே இருக்கிறது. தேவனுடைய பிரமாணங்கள் சமூகத்திற்கு சட்டம் ஒழுங்கை தரும் அடிப்படை விதிகளாக இருக்கின்றன. யாத்ராகம புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தேவனுடைய சமூக சட்டங்களை மனித குலம் பின்பற்றி இருந்தால் இன்று நம்முடைய நகரங்களிலே நாம் எதிர்கொள்ளும் சமூக பிரச்சனைகள் நமக்கு இருந்திருக்காது. தேவனுடைய வார்த்தையின் மீதே நம்முடைய ஒட்டுமொத்த சட்ட அமைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றோ பரிசுத்த வேதத்தை அறியாத மனிதர்களால் இந்த அமைப்பு சிதைந்து போயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதை விட்டு மிகவும் தூரமாக விலகி போய்விட்டார்கள். அவருடைய பின்னணி அப்படிப்பட்டதாக இருப்பதால் அவர்களால் சட்டத்தை சரியான முறையிலே விளக்கி கூற முடிவதில்லை. இன்று பரிசுத்த வேதாகமத்தை பற்றிய எந்த ஒரு பின்னணியும் இல்லாத மனிதர்கள் சட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே நாம் இன்று பெரும் சிக்கலிலே மிக ஆழமான துயரத்திலே சிக்கி தவிக்கிறோம். சரியான சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். அவை சரியான முறையிலே கடைபிடிக்கப்படவும் வேண்டும். அப்பொழுது மனிதன் சமாதானமாய் வாழ முடியும். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததானால் அவன் நிமித்தம் இரத்தப்பழி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன். ஒரு மனிதன் திருடினால் அவன் திருடிய பொருளுக்குரிய நஷ்டஈட்டை முழுமையாக செலுத்த வேண்டும். அந்த நஷ்டஈட்டு தொகையை செலுத்தி தீர்ப்பதற்காக அவன் தன்னைத்தானே அடிமையாக விற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் சரி, அதை அவன் செய்தே தீர வேண்டும். யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவன் பிறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேய விட்டால் அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். கவனித்தீர்களா? ஒருவனுடைய மாடோ அல்லது ஆடோ வேலியை உடைத்து கொண்டு அடுத்தவனுடைய வயலுக்குள்ளே நுழைந்து அங்கே சேதத்தை ஏற்படுத்தினால் அதற்குரிய நஷ்ட ஈட்டை அவன் முழுமையாக செலுத்த வேண்டும். வசனம் 6 பாருங்கள். அக்கினி எழும்பி முட்களில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலில் உள்ள வேற எதையாவது எரித்து போட்டதேயானால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்திற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். காரியங்களை சரியான முறையில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை காண்பிக்கும் ஒரு நடைமுறைக்குரிய வசனம் இதுவாகும். பூமியிலே மனித குலத்தின் நலனுக்காக கொடுக்கப்பட்ட மற்றொரு அடிப்படை விதியும் இதுதான். இஸ்ரவேலர்கள் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த மோசேயின் நியாயப்பிரமாண முறையை அவர்களுக்கு கொடுத்தார். தொடர்ந்து மனித சமுதாயத்திற்கு எதிராக குற்றம் விளைவிப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நியமிக்கப்படாத ஒரு கன்னிகையை ஒருவன் மோசம் போக்கி அவளோட சயனித்தால் அவன் அவளுக்காக பரிசம் கொடுத்து அவளை விவாகம் பண்ண கடவன். வேறு வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மனிதன் ஒரு பெண்ணை கற்பழித்தால் அவன் அவளையே திருமணம் செய்து கொள்ள கட்டாயப்படுத்தப்படுவான். ஆனால் நிச்சயமாக நம்முடைய இந்த நவீன காலத்திலே காரியங்கள் முற்றிலும் மாறுபட்டவைகளாய் இருக்கின்றன. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். அவள் தகப்பன் அவளை அவனுக்கு கொடுக்க மாட்டேன் என்றானாகில் கன்னிகைகளுக்காக கொடுக்கப்படும் பரிச முறைமையின்படி அவன் பணத்தை நிறுத்து கொடுக்க வேண்டும். ஒருவேளை அவளுடைய தகப்பனார் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் அவன் செய்த குற்றத்திற்காக அவன் பெண் வீட்டுக்காரருக்கு அபராதம் செலுத்தியே தீர வேண்டும். யாத்ராகமம் 22:18 சூனியக்காரியை உயிரோடே வைக்க வேண்டாம். இங்கே பிசாசோடு தொடர்புடைய பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று நாம் சாத்தான் வழிபாடும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாய மந்திர செயலிலும்
மீண்டும் உயிர் பெற்று வருவதை பார்க்கிறோம். இந்த தற்போதைய போக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. அதோடு இது மிக உண்மையானதும் கூட. உபாம புத்தகத்திலே இதை பற்றி நாம் இன்னும் விரிவாக படிக்கப் போகிறோம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். மிருகத்தோடே புணருகிறவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஒரு மிருகத்தோடு உடலுறவு கொள்வது என்பது மனிதன் எவ்வளவு கேவலமான நிலைமைக்கு கீழே இறங்கி போக முடியும் என்பதை காட்டுகிறது. தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்படுத்தினார்? ஏனென்றால் அந்த பாவங்கள் அந்த காலங்களிலேயே பரவலாக செய்யப்பட்டு வந்தன. இன்று அறிவொளி பெற்றதாக சொல்லப்படும் நம்முடைய நவீன சமூகத்திலும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இந்த இழிவான செயல்கள் மீண்டும் தலை தூக்குவதை நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஒருவருக்கே ஒழிய வேறே தேவர்களுக்கு பலியிடுகிறவன் சங்கரிக்கப்பட கடவன். நிச்சயமாகவே இதுதான் மிக கடுமையான தண்டனையாக இருந்தது. இந்த சட்டம் அதன் எழுத்துருவப்படியே பின்பற்றப்பட்டிருந்தால் இன்று நாம் இன்னும் மிக சிறந்த ஒரு சமுதாயத்தை பெற்றிருப்போம். கர்த்தரை தவிர வேறு எந்த தெய்வத்திற்கும் பலியிடுகிற எவனையும் முற்றிலும் அழித்து போடுவது என்பது மிகவும் கொடூரமானதாக தோன்றலாம். ஆனால் எதிர்காலத்திலே உங்கள் உயிரையே பறிக்கக்கூடிய ஒரு கட்டி உங்களுடைய உடலிலே கண்டுபிடிக்கப்படும் பொழுது நீங்கள் அதிலிருந்து முழுமையாக விடுபடத்தானே விரும்புவீர்கள். இதைத்தான் தேவன் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். யாத்திராகமம் 22-21 பாருங்கள். அந்நியனை சிறுமைப்படுத்தாமலும் ஒடுக்காமலும் இருப்பீர்களாக, நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாக இருந்தீர்களே. இதுதான் தேவனுடைய நல்ல அண்டை வீட்டார் கொள்கை என்று சொல்லலாம். சரி, வசனம் 22 பாருங்கள். விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. பிரியமானவர்களே, இங்கிலாந்து தேசத்திலே வெஸ்லியன் எழுப்புதலுக்கு பிறகுதான் குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு சட்டங்கள் உருவாக்கப்பட்டன. மனித குலத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த அனைத்து பெரிய இயக்கங்களுக்கும் தேவனுடைய வார்த்தையே அடிப்படையாக அமைந்திருந்தது. தந்தை இல்லாத அனாதை பிள்ளைகளின் நிலை என்ன? அனாதை இல்லங்கள் என்பவை நாத்திக நாடுகளில் தொடங்கப்பட்டவையா அல்லது கிறிஸ்தவ ஆதரவின் கீழ் தொடங்கப்பட்டவையா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி, யாத்திராகமம் 22, 23, 24 வசனங்கள். அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது அவர்கள் என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்டு கோபம் மூண்டவராகி உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். தேவன் திக்கற்றவர்களை, அதாவது உதவியற்றவர்களை பாதுகாக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தேவையில் இருக்கும் எளிய மக்களை தவறாக நடத்திய அந்த நபர்களுக்கு பெரிய நியாய தீர்ப்பு வர இருக்கிறது. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற என் ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குகிறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். ஒருவர் மற்றொருவருக்கு பணம் கடனாக கொடுத்தால் அவர் அதிகப்படியான வட்டி வசூலிக்கக்கூடாது. மற்றவர்களின் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது தவறு என்று தேவன் கூறுகிறார். இவை தேவனுடைய சட்டங்களிலே சில ஆகும். இது போன்ற இன்னும் பல சட்டங்கள் யாத்திராகமம் 23ஆம் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டுள்ளன. அதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே கற்றுக்கொள்வோம். அன்பான வேத ஆராய்ச்சி நண்பர்களே, யாத்திராகமம் 21 மற்றும் 22 ஆகிய அதிகாரங்களிலே நாம் வாசித்த சமூக சட்டங்களும் குற்றவியல் விதிகளும் வெறும் பழங்கால சடங்குகள் அல்ல. அவை தேவனுடைய நீதியையும் மனித வாழ்க்கையின் மீதான அவருடைய மாறாத அன்பையும் நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இந்த அதிகாரங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளும் முக்கிய ஆவிக்குரிய சத்தியங்களை ஒருமுறை கூட நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். தன் எஜமான் மற்றும் குடும்பத்தின் மீதான அன்பினாலே 7ஆம் ஆண்டிலே விடுதலை பெறாமல் தன் காது துளைக்கப்பட்டு நித்திய அடிமையாக மாறும் எபிரேய வேலைக்காரன் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மிக அழகான நிழலாட்டமாய் இருக்கிறான். இயேசு பரலோக மகிமையை தொடர்ந்து நமக்காக தம்மை தாமே தாழ்த்தி சிலுவையின் மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். அவர் மட்டும் தனியாக பரலோகம் திரும்ப விரும்பாமல் நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்க தம் சரீரத்தையே பலியாக தந்தார். அடுத்ததாக கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் போன்ற கடுமையான சட்டங்களும் திருட்டுக்கு 4 அல்லது 5 மடங்கு நஷ்டஈடு தர வேண்டும் என்ற விதிகளும் சமுதாயத்திலே குற்றங்கள் பெருகாமல் தடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் தேவன் நமக்கு தந்திருக்கும் தரநிலைகளாகும். மனிதனுடைய பாவம் நிறைந்த சுபாவத்தை கட்டுப்படுத்த தேவனுடைய வார்த்தை எவ்வளவு அவசியம் என்பதை இது நமக்கு காட்டுகிறது இல்லையா? மேலும் விதவைகள், அனாதைகள், அந்நியர்கள் மற்றும் ஏழைகளை ஒடுக்கக்கூடாது என்பதிலேயும் தேவன் மிக எச்சரிக்கையாக இருக்கிறார்.
திக்கற்றவர்களின் முறையிடுதலை கேட்கும் நீதியுள்ள தேவன். அவர்களுக்கு தீங்கு செய்கிறவர்களை தண்டிப்பார் என்ற எச்சரிக்கையை இந்த அதிகாரங்கள் நமக்கு தருகின்றன. 10 கட்டளைகள் மனிதனின் ஆவிக்குரிய வாழ்வை நெறிப்படுத்தியதைத் தொடர்ந்து இந்த சமூக சட்டங்கள் மனிதன் சக மனிதர்களோடு எவ்வாறு நீதியோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. இன்று நாம் இந்த நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதன் மூலம் ரட்சிக்கப்படுவதில்லை. மாறாக நியாயப்பிரமாணத்தின் உச்சக்கட்ட நிறைவேற்றமாய் விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மோசேயின் சட்டம் குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி செய்தது. ஆனால் கிறிஸ்துவின் கிருபையோ நம்மை பாவத்திலிருந்து விடுவித்து நீதியுள்ளவர்களாக வாழ நமக்கு பலம் தருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எனவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து எளியவர்களிடத்திலே அன்பு கூர்ந்து கிறிஸ்துவின் நிழலாக இவ்வுலகத்திலே நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒருவன் பிறனுடைய வயலில் தன் மிருக ஜீவனை மேயவிட்டால் என்ன தண்டனை? ஆப்ஷன் ஏ, நாலத்தனையாக கொடுக்க வேண்டும். ஆப்ஷன் பி, மிருக ஜீவனை அவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆப்ஷன் சி, வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை கொடுக்க வேண்டும். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலும் நாம் கேட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறோம் நேயர்களே. ஆம், ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை மட்டுமல்ல, அதன் பிறகு கொடுக்கப்பட்ட சட்டங்களையும் தானும் நிறைவேற்றி நாமும் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கொடுக்கப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, அதனிலும் மேலான காரியங்களையும் நாம் செய்ய முடியும், செய்ய வேண்டும் என்பதே அவர் ஆவல். அதை செய்ய அவரின் வெளியேறப்பெற்ற இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளையே, அவரின் கிருபை நமக்கு போதும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். சங்கீதம் 133:3.